வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மே 1 முதல் அறிமுகமாகும் டிஜிட்டல் மோட்டார் காப்பீட்டு அட்டை. உடனடியாக முறைப்பாடு செய்யவும் பேருந்தில் பயணிப்போருக்கு போலீசாரின் முக்கிய அறிவுறுத்தல். விவசாயிகளுக்கு நற்செய்தி, வெளியாகியுள்ள புதிய அறிவிப்பு. வடமாகாணத்தில் மீண்டும் தலை தூக்கும் ஆபத்து, மக்களே அவதானம். சகோதரனுக்காக உயிரை விட்ட போலீஸ் அதிகாரி. இலங்கையில் 8 லட்சத்தை கடந்த சுற்றுலா பயணிகளின் வருகை. கிளிநொச்சி மாணவியின் விபரீத முடிவால் துயரத்தில் உறவுகள். வீட்டுத் தோட்டத்தில் பிஸ்டல் மீட்பு, போலீசாரின் சந்தேகம். 3 தசாப்தங்களுக்கு மேலாக கைவிடப்பட்ட யாழ் காங்கேசுரை சீமேது தொழிற்சாலையில் ஏற்படவுள்ள மாற்றம் தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையின் முதல் டிஜிட்டல் மோட்டார் காப்பீட்டு அட்டை மே 1 முதல் அறிமுகப்படுத்தப்படும் என்று நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது. இது தொடர்பான அமைச்சின் தகவலில் மேலும் இந்த முயற்சி தேசிய டிஜிட்டல் மயமாக்கலில் ஒரு படி முன்னேற்றத்தை குறிக்கிறது. இது பொதுமக்கள் பாதுகாப்பை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பிளாஸ்டிக் அட்டைகளுக்கு பதிலாக இது அறிமுகப்படுத்தப்படுவது சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கும் துணை புரியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த டிஜிட்டல் மோட்டார் காப்பீட்டு அட்டை இலங்கை காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணைக்குழு, இலங்கை காப்பீட்டு சங்கம் மற்றும் இலங்கை போலீசார் ஆகிய துறைகளுடன் இணைந்து தொடங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்தில் ஈடுபடும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகளில் பயணிகளிடம் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிப்பவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிக பணம் வசூலிக்கப்படுவதாக கிடைக்கப்பெற்ற பொதுமக்களின் முறைப்பாடுகளுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போலீசாரும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அதிகாரிகளும் இணைந்து மேற்கொண்ட சோதனைகளின் போது இவ்வாறான மோசடிகள் இடம்பெறுகின்றமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் எழுத்து மூலமான அல்லது வாய்மொழி மூலமான முறைப்பாடுகள் கிடைக்கும் பட்சத்தில் மோட்டார் வாகன சட்டம் மற்றும் தண்டனை சட்ட கோவையின் கீழ் விசாரணைகளை முன்னெடுத்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பேருந்துகளில் பயணிக்கும் போது நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட கூடுதலான தொகையை வழங்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் பேருந்துகள் குறித்து 118, 119 ஆகிய துரித தொலைபேசி இலக்கங்கள் ஊடாகவோ அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திலோ முறைப்பாடு வழங்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுபோக நெற்செய்கை மற்றும் ஏனைய பயிற்சிகளுக்காக மேலதிகமாக 25,000 மெட்ரிக் டன் யூரியா உரத்தை ஏற்றிய கப்பல் அடுத்த மாதம் தொடக்கத்தில் இலங்கையை வந்தடைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை தேசிய உர செயலகம் வெளியிட்டுள்ளது. சிறுபோக நெற்பயிற்சிகை உள்ளிட்ட இதர பயிர்களுக்கு மொத்தம் 1,25,000 மெட்ரிக் டன் யூரியா உரம் தேவைப்படுவதாக அதன் பணிப்பாளர் சந்தன லொகுகே வாழ்க்கை தெரிவித்துள்ளார். இதன்படி அடுத்த மாதம் நடுப்பகுதியாகும் போது நாட்டின் கையிருப்பில் உள்ள மொத்த யூரியா உரத்தின் அளவு சுமார் 1,51,000 மெட்ரிக் டன் உரை வரை உயரும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டில் வடக்கு மாகாணத்தில் 5 பேர் தொற்றுக்குள்ளாகி இருந்ததுடன் ஒருவர் மரணமடைந்துள்ளதாக மலேரியா தடை இயக்கத்தின் வவுனியா பிராந்திய வைத்திய அதிகாரி வைத்திய நிசாந்தினி தெரிவித்துள்ளார். வவுனியா மலேரியா தடை இயக்கத்தின் பிராந்திய அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உலக மலேரியா தினம் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை 25 அனுஷ்டிக்கப்படுகிறது. மலேரியா உலகளவில் இன்று முக்கிய பொது சுகாதார பிரச்சினையாக உள்ளது. 2024 ஆண்டு உலகளவில் 282 மில்லியன் நோய் தாக்கங்களும் 6 லட்சம் மரணங்களும் பதிவாகியுள்ளன. இதில் 95% மரணங்கள் ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ளது. ஆப்பிரிக்கா, தென்னாசியா, தென் அமெரிக்கா பகுதிகளில் இன்னும் மலேரியா தொற்று காணப்படுகிறது. இலங்கையிலும் முன்னர் மலேரியா பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. 1934, 1935 ஆண்டு கால பகுதியில் 1 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டனர். அவற்றில் மரணங்களும் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் யாழ்ப்பாணத்தில் 2025 5 நோயாளர்கள் இனங்காணப்பட்டதுடன் அதில் ஒரு மரணமும் பதிவாகியுள்ளது.
அவர் வெளிநாட்டில் நோய் தொற்றுக்குள்ளாகி வருகை தந்தவராவார். 2026 ஒருவர் கடந்த மார்ச் மாதம் யாழ்ப்பாணத்தில் கண்டறியப்பட்டுள்ளார். 2026 ஆண்டு இன்று வரை 10 பேர் நோய் தாக்கங்களுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். வடமாகாணத்தை பொறுத்தவரை வவுனியாவில் நோய் தாக்கங்களுடன் எவரும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த நோய் தாக்கங்களும் தொற்றுகளும் வெளிநாட்டில் இருந்து வருகை தந்ததன் மூலமே அவருக்கு ஏற்பட்டிருந்தது. வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள், வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள், யாத்ரீகர்கள், சுற்றுலா பயணிகள், வர்த்தகம் நோக்கி செல்பவர்கள் ஆகியோர் தேசிய மலேரியா ஒழிப்பு திட்டம் தொடர்பான நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் நோயை கட்டுப்படுத்த முடியும் என்றும் யாழ்ப்பாண மக்களுக்கு இந்த மலேரியா தொடர்பில் எச்சரிக்கையும் அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வலசுமுள்ள போவள பகுதியில் நடைபெற்ற சித்திரை புத்தாண்டு விழாவின் இறுதியில் ஏற்பட்ட மோதலில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாளிகாவத்தை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வந்த வலசுமுள்ள பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். புத்தாண்டு விழா நடைபெற்ற இடத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்த தனது சகோதரனை ஒரு குழுவினர் தாக்குவதாக கிடைத்த தகவலை அடுத்து அவர் தனது காரில் அந்த இடத்திற்கு சென்றுள்ளார். அங்கு தனது சகோதரனை காப்பாற்ற முயன்ற போது எதிர்த்தரப்பைச் சேர்ந்த ஒருவரால் மேற்கொள்ளப்பட்ட கூர்மையான ஆயுத தாக்குதலில் அவர் படுகாயமடைந்துள்ளார். இதனையடுத்து அவர் வெலஸ்முள்ள ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மாத்தறை வைத்தியசாலைக்கும் அதன் பிறகு கராப்பட்டிய போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். இதன்படி அங்குள்ள தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று அவர் உயிரிழந்துள்ளார். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவுகளின்படி 2026 ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு 8,40,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இதன்படி ஜனவரி 1 முதல் ஏப்ரல் 22 வரை நாட்டுக்கு 8,40,411 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நாட்டுக்கு வருகை தந்தவர்களில் பெரும்பாலானோர் இந்திய பிரஜைகள் ஆவர். ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரை இந்தியாவிலிருந்து 1,76,465 பயணிகள் வருகை தந்துள்ளனர். பிரிட்டன், ரஷ்யா, ஜெர்மனி மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். கிளிநொச்சி ஜெயபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஜெயபுரம் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்று வரும் தரம் 11ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாணவியின் திடீர் மரணம் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரும் சோகத்தை ஆழ்த்தியுள்ளது. குறித்த மாணவி விபரீத முடிவால் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. மாணவியின் மரணம் பிரதேசத்திலும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கரந்தனிய சுத்தாவின் சகோதரரான கரந்தனியர் ராஜு என்பவரது வீட்டு தோட்டத்தில் பிஸ்டல் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது அங்கு புதைக்கப்பட்டிருந்த நிலையில் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட 9 மில்லிமீட்டர் ரக பிஸ்டல் ஒன்றும் 15 தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளன. கரந்தனியர் ராஜுவினால் வழிநடத்தப்பட்ட பல கொலை சம்பவங்களுக்கு இந்த துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிப்பதாக போலீஸ் மத்திய குற்ற விசாரணை பணியகம் தெரிவித்துள்ளது. கொலை உட்பட 15க்கும் மேற்பட்ட குற்றங்களுக்காக காவல்துறையால் தேடப்பட்டு வந்த ராஜு சமீபத்தில் இந்தியாவில் பாதுகாப்படையினரால் கைது செய்யப்பட்டார். இவர் மற்றொரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கரந்தனிய சுத்தாவின் சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் காங்கேசுரை சீமேது தொழிற்சாலையை கைத்தொழிற்பேட்டையாக உருவாக்குவது தொடர்பில் பிரதியமைச்சர் குலாம் கள விஜயம் மேற்கொண்டது. காங்கேசுரை சீமேது தொழிற்சாலை உள்நாட்டு யுத்தம் காரணமாக சுமார் 36 வருடங்களுக்கு மேலாக கைவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சீமேது தொழிற்சாலைக்கு சொந்தமான சுமார் 400 ஏக்கர் காணியில் பாரிய கைத்தொழிற்பேட்டையை உருவாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்துக்காக முதல்கட்டமாக காணியினை முதலீட்டு சபைக்கு கையளிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதனூடாக எதிர்காலத்தில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொழில்பேட்டை உருவாக்கப்படும் பட்சத்தில் எதிர்காலத்தில் வடமாகாணத்தில் பாரிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்பதுடன் நாட்டின் பொருளாதாரத்திலும் பாரிய முன்னேற்றத்தினை ஏற்படுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கேசுரை சீமெந்து தொழிற்சாலை அமைந்துள்ள பகுதியினை நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த தலைமையில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, இளங்குவர் உள்ளிட்ட குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.